எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், ஜனவரி மாதம் 29ஆவது தேதி புதன்கிழமை அன்று வரக்கூடிய தை அமாவாசை திருநாள். இந்நாளிலே நீங்கள் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பார்த்து முடிங்க, சரிங்களா? ஏன்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமான திதி அப்படின்னு பார்த்தா, நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான பித்ரு கடமையை நிறைவேற்றும் திதி. இப்போ இந்த பித்ரு கடமையை நாம் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 5வது கட்டத்தில் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த நபருக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். பித்ரு தோஷம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வ தோஷமும் வந்து சேரும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்முடைய குலதெய்வம். அதனால் பித்ருதோஷமும் குலதெய்வ சாபம் ரெண்டுமே ஒன்று தான். சில பேர் குழப்பிக்கிறாங்க, பித்ருதோஷம் வேற குலதெய்வ சாபம் வேற அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். பித்ருக்கள் ஏன் கோபப்படுகிறார்கள்? பித்ருக்கள் எதுக்கு சாபம் அளிக்கிறார்கள்? அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா? நம்ம அவங்களுடைய சந்ததியினர்கள் தான். நாம் நல்லா வாழணும்னு தானே அவங்க நினைக்கணும். ஏன் அவங்க சபிக்கிறாங்க? ஏன் அவங்க கோபப்பட்டு நமக்கு பாவங்களை அருளுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், நாம் இந்த பூலோகத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சாப்பாடு தினமும் கிடைக்கிது, நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளினுடைய முன்னோர்களுக்கு, பித்ருகளுக்கு யாருங்க சாப்பாடு கொடுக்கறது? அங்கே என்ன அரிசி வருமா, பருப்பு வருமா? என்ன பண்ணுவாங்க? அடுப்பு இருக்கா, செஞ்சு சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம தான். அதாவது நம் முன்னோர்களுக்கு நாம் இங்கே கொடுக்கிற தர்ப்பணம் உணவாக அவர்களுக்கு போய் சேரும். அதை வைத்து அவர்கள் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்வார்கள். இப்போ உங்கள் தாத்தா ஒருவேளை இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், காலமாயிட்டார் அப்படின்னா, அவர் பித்ருலோகத்தில் இருப்பார். அவருக்கு நீங்கள் இங்கே முறையான தர்ப்பணம் கொடுக்கலன்னா அங்கே அவர் பசியில் இருப்பார். ஒரு ஜீவன் அல்லது ஒரு ஆத்மா பசியோடு இருக்கும் பொழுது கோபம் வருமா வராதா? சாபம் வருமா வராதா? அந்த கோபமும் சாபமும் தான் நம்முடைய வம்சாவளியினருக்கு, நம்மளுடைய தலைமுறையினருக்கு பாவமாக சாபமாக வருகிறது. இப்போ நாம் பித்ரு கடமையை முறையாக செய்யலை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சாபம் வரும். பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் பிள்ளைகளை சேரும். அதனால் நாம் செய்கிற அந்த பித்ரு கடமைகள் அவர்களுக்கு நன்மையும் கொடுக்கும், செய்யலைன்னா அவர்களுக்கு சாபமாகவும் வரும். இப்போ புரியுதுங்களா? சரிங்க, இந்த பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபத்தையும் நாம் வாங்கிட்டோம், இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால், ஒருவரின் ஜாதகத்தில் 5வது இடம் என்பது மிக முக்கியமான இடம். இதுதான் பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5வது இடத்தை பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, எந்த மாதிரி குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்தை பார்த்து உங்களோட குலதெய்வம் ஆனா பெண்ணா, குலதெய்வத்தின் அருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களின் சாபம் இருக்கா இல்லையா, அவர்களினுடைய அருள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். இந்த 5வது இடம் ஒருவேளை கெட்டு விட்டது என்று சொன்னால் பூர்வ புண்ணியம் கெடுபடும். நாம் செய்கிற புண்ணியங்களும் கெட்டு போயிடும். இப்போ தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், சில விஷயங்கள் செய்கிறோம்,
புண்ணிய காரியங்கள் அதுவும் கெட்டு போய்விடும். நம்மளுடைய கர்மாவே சரியா பூர்த்தி ஆகாது. அப்படி கர்மாவில் நம்மளுக்கு அடிபடும் போது நாம் என்ன செயல் செய்தாலும் தடையாக வரும். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு தொடங்குவாங்க, வீடு கட்ட முடியாது. நிலம் வாங்கணும்னு பார்ப்பாங்க, நிலம் வாங்க முடியாது. சில பேர் பாருங்க, அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறையோடையே அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஏதாவது புத்திர சோகம் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உடல் குறைபாடோடு பிறக்கலாம், எக்கச்சக்கமாக வாழாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சாபமாக தொடரும். அந்த மாதிரி இந்த பித்ரு தோஷத்தின் காரணமாக ஒரு சந்ததியினரையே இது ஆட்டி படைக்கும். இந்த பித்ரு தோஷத்தில் இருந்து நாம் விடுபட்டோம் என்று சொன்னால்தான் நமக்கு நன்மை. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், எப்படிங்க நாங்கள் பித்ரு தோஷத்துலேருந்து விடுபடுறது? அடுத்த கொஸ்டின் அதுதானங்க கேட்பீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க எப்படி விடுபடுறது. எப்பேற்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலும் தை மாத அமாவாசை தினத்திலே முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்வதின் மூலமாக அந்த பித்ரு தோஷத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த பித்ரு தர்ப்பணத்தை எப்படி செய்யலாம்? பித்ரு தர்ப்பணம் செய்ய முறையான புரோகிதர்களை அணுகி நீர்நிலைகள் இருக்கும் இடத்திலே பிண்டம் வைத்து கும்பிட்டு பித்ரு தர்ப்பணம் செய்யணும். அது முடியாதவர்கள் வீட்டிலேயே சில வழிமுறைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். ஒன்று, காகத்திற்கு சாதம் வைப்பது. 2, பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறது. இதன் மூலமாக பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் அடையலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்போ இந்த பித்ரு கடமையை நான் செஞ்சிட்டேன், செய்தாவே போதுமா, நமக்கு முழு பலன்கள் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால், எவர் ஒருவர் தை மாத அமாவாசை தினத்திலே பித்ரு தர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் 1 வருடம் அமாவாசை தினத்திலே பித்ருகளை வணங்கி தர்ப்பணம் செய்த பலனினை பெறுவார்கள். அமாவாசைகளில் 3 அமாவாசை சிறப்பு. ஒன்று தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் சிறப்பான அமாவாசைகள். இந்த 3 அமாவாசைகளில் 3யுமே அனுஷ்டிக்கணும். இல்லாதவங்க ஏதாவது ஒரு அமாவாசையை நீங்கள் அனுஷ்டித்து பித்ரு தர்ப்பணம் செய்தாலும் நீங்கள் வருடமெல்லாம் பித்ருக்களை வணங்கி தர்ப்பணம் செய்த பலனினை பெறுவீர்கள். இன்றைக்கி பிஸி ஷெடியூல் ஆயிடுச்சு. எல்லாராலையும் மாதம் நேரம் ஒதுக்கி பித்ரு தர்ப்பணத்தை செய்ய முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 3 அமாவாசைகளிலாவது ஏதாவது ஒரு அமாவாசையை தேர்வு செஞ்சு நாம் இந்த மாதிரி பித்ரு தர்ப்பணத்தை செஞ்சு பலனினை அடைய வேண்டும். சரிங்களா? கண்டிப்பாக செய்யணும். யாராக இருந்தாலும் செய்யணும். ரொம்ப முடியலையா, ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருங்க. இது நம்மளுடைய வம்சத்தையே வாழ வைக்கும். தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி உங்களுக்கு அருளினை கொடுக்கும். 1000 தெய்வங்கள் கூடி நின்றாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் எந்த தெய்வமும் உங்களுக்கு கை கொடுக்காது. 1000 தெய்வம் கூடியிருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் உங்களுக்கு எந்த தெய்வமும் கூட நிற்காது. உயிரினை எடுக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதியை பெற்ற பிறகுதான் உயிரினை பறிக்க வருவார். எத்தனை யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் செய்தாலும் குலதெய்வத்தின் அருளாசி இல்லை என்றால் அந்த யாகமும் பூஜையும் பயனினை அளிக்காது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இன்னொரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு வழிபாடு செஞ்சால் சிறப்புன்னு சொல்கிறீங்க. அந்த பித்ரு வழிபாடு செய்யும்போது சில கட்டுப்பாடுகளும் இருக்குது, சில எச்சரிக்கைகளும் இருக்குது. அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதை தான் நான் அந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு இந்த அமாவாசை என்பது பித்ரு வழிபாட்டுக்கு மிக உகந்ததோ அதே மாதிரி சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் உகந்தது.
ஏன்னா அமாவாசை நாளில் சில விஷயங்களை நாம் மறந்தும் செய்துவிடக்கூடாது. மீறி செய்தால் பெரும் பாவமும் சாபமும் உங்களை வந்து சேரும். சரிங்களா? அதில் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. அரிசி மாவு கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பச்சரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு அல்லது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுருவோம் கோலம் போடுறதுக்கு. எப்பயுமே கோலத்தை அரிசி மாவினால்தான் போட வேண்டும். சரிங்களா? நாம் வந்து கல் மாவில் போடலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அழகுக்கான கோலம். நாம் வந்து இறைவனின் அருளாசி பெற வேண்டும் என நினைத்தால் அரிசி மாவினால் கோலம் போடணும். அதை வந்து போடும்போது உயிர்கள், சின்ன சின்ன உயிர்கள் வந்து எறும்பு பூச்சி இதெல்லாம் அந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போவோம் சாப்பிட்றதுக்காக. இது வந்து நமக்கு புண்ணியங்களாக மாறி பலன் தரும். அதனால தான் அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் அரிசி மாவு கோலம் சிறப்பு, அதில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அரிசி மாவு கோலத்தை அமாவாசை நாள் அன்னைக்கு போடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல்வேறு காரணங்கள். முதல் காரணம் என்னன்னா, கோலங்கள் என்பது சக்கரங்களின் அமைப்பு. அது நாம் கோலம் புள்ளி வச்சு கோடு கோடாக போடுதானே, சக்கரம் மாதிரி தானே போடுவோம். ஒரு கோடு இருக்கோ, ஒரு கோடு இன்னொரு கோடை இணைச்சாவே அது சக்கரம். நம்மளோட கையை பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, தீட்டு வீட்டிலாம் சாப்பிட மாட்டோம்பாங்க, ஏன்னா என் கையில் சக்கரம் இருக்கும்பாங்க. எங்கள் சக்கரத்தை காட்டுங்கன்னா 2 கோடு ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி கையில் இருக்கும். தான் சக்கரங்கிறது. சக்கரம் என்பது தெய்வீகமானது. சக்கரம் என்பது புனிதத்துவமானது. அந்த சக்கரத்தை தாண்டி ஆத்மாக்களால் உள்ள வர முடியாது. இப்போ நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோலத்தை தாண்டி உங்களுடைய முன்னோர்களால் உள்ளே வர முடியாது. உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை அந்த கோலம் இருந்தால். இந்த அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால தான் அவங்களோட புகைப்படத்துக்கு பொட்டு வச்சு கும்பிட்டு படசல் போட்டு வேண்டிக்கிறோம். அவங்க வந்து பார்த்து அவங்க சந்தோஷமாக அந்த படையில் ஏற்றுக்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம கோலத்தை போட்டுட்டோம்னு வைங்க, அவங்களால உள்ளே வர முடியாது. அவர்கள் உள்ளே வரவில்லை என்றால் அவர்களை அது அவமதிப்பது மாதிரி தானே. வீட்டுக்கு வரவங்கள கோலத்தை போட்டு தடுத்து நிறுத்தினோம்னா அது அவர்களுக்கு ஒரு அவமரியாதை தானே. அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அதனால் அமாவாசை தினத்தில் அரிசி மாவு கோலம் வீட்டுக்கு முன் போடவே கூடாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். 1. 2வது என்னங்க அப்படின்னு கேட்டால், அதாவதுங்க எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. சரிங்களா? அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அமாவாசை தினத்திலே சூரியோதயத்திற்கு அப்புறமே, அதாவது சூரியன் வந்து உதிச்சிருக்கணும், ரொம்பவும் வந்துடக்கூடாது. இளம் சூரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, இளம் சூரியன், அதில் தான் நாம் தர்ப்பணம் பண்ணோம். பல நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, 10 மணி 11 மணி 1 மணிக்கெலாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. நல்ல நேரம் பார்த்து கொடுக்கறது, அது வந்து புரோகிதர்களை வச்சு கொடுக்கறது ஒரு விஷயம். நம்ம நார்மலாக வீட்டில் கொடுக்குறோம், நம்ம சாப்பாடே கலந்து நம்ம வைக்கிறங்கும் போது இளம் சூரியன் வரும் பொழுது தான் நாம் கொடுக்கணும். சில பேர் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே தர்ப்பணம் பண்ணிடுறாங்க, அந்த சாப்பாடு வச்சிடறாங்க. இது வந்து தவறு. அதில் இருக்கிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், சூரியனை பித்தாகாரகன் என்று சொல்லுவோம், முன்னோர்களுக்கான கிரகம் என்று சொல்லுவோம். நம்ம தாத்தா பாட்டி, நம்மளுடைய பூட்டன் முப்பாட்டன் சீயான், இவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா சூரியனை பார்க்கணும். ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது தான் உங்களோடு வாழ்ந்து மறைந்து உங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்ல முடியும். அதனால் சூரியனை பிதாகாரகன் என்று நாம் சொல்லுகிறோம், முன்னோர்களுக்கான கிரகம் என்று சொல்லுகிறோம். ஸோ சூரியன் வந்த பிறகுதான் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதுவும் சூரியன் உடுத்த அந்த இளம் சூரியன் அந்த இதில் கொடுத்தீங்கன்னா அது முழுமையான தர்ப்பணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அன்னைக்கு சூரியன் வரும் வரை தூங்கினோம் என்று சொன்னால் இருக்கிற லக்ஷ்மியும் போகும்.
ஊட்ட விட்டு போயிடுவா. அமாவாசை தினத்தில் எப்பயுமே தூங்கக்கூடாது சூரியன் வந்த பிறகு. ஆனால் அமாவாசை தினத்தில் மறந்தும் கூட சூரியன் வந்த பிறகும் நீங்கள் தூங்கக்கூடாது. நான் வந்து ராத்திரி ஷிஃப்ட் செஞ்சுட்டு வந்தாங்க, என்னங்க பண்ணலாம்? அட்லீஸ்ட் முன்னாடியே எழுந்திருச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் கூட படுத்து தூங்குங்க, தப்பில்லை. ஆனால் சூரியன் வந்த பிறகும் நீங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நம் முன்னோர்களின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. இறைவனோட கோபத்துக்கு ஆளாகிறது ரெண்டாவது. நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அப்பா அம்மா. அப்பா அம்மாங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்களையும் குறிக்கக்கூடியது. ஸோ அவங்களுடைய கோபம், அவங்களுடைய சாபங்கள் தான் கடுமையாக கேட்கும். தெய்வ சாபம் கூட ரெண்டாவது. நம்ம அப்பா அம்மா கிட்ட தெரியாமல் கூட சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அவங்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. அன்னைக்கு தீபம் ஏற்ற வேண்டும். பல வீடுகளில் அமாவாசைனால தீபமே ஏற்ற மாட்டீங்க. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜே சமைப்பாங்க, அசைவம் சமைப்பாங்க. ரொம்ப தவறு. அமாவாசை நாளில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பூஜை அறையில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி எங்கே இருக்கும்? பகலிலே பூஜை அறையில் இருக்கும், இரவிலே சமையல் அறையில் இருக்கும். அமாவாசை நாளில் தெய்வங்களாகிய நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்களாக வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த பூஜை அறையை பார்க்கும்போது அவங்க அந்த 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 தீபத்தை தரிசனம் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க, வரமாக வாழ்த்திட்டு போவாங்க. அந்த வாழ்த்துதலை நாம் பெற வேண்டும். என்ன ஊடு என்ன இதுன்னு அவங்களுடைய சாபத்தை பெறக்கூடாது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது எள்ளு கலந்து சாதம் வைக்கிறது. இது வந்து நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். உங்களால் தர்ப்பணம் வந்து பெரிய லெவலில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, எளிமையாக எள்ளு ஒரு பாக்கெட் எள்ளு வாங்கி சும்மா பேருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளை வந்து வெள்ளை சாதத்தில் கலந்து. வெள்ளை சாதம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, காலையில் நம்ம வீட்டில் செஞ்ச சாதம், வடித்த சாதம், குக்கர் சாதம் வந்தால் கூட ஓகே, எடுத்து வச்சுட்டு முதல் அன்னத்தை எடுத்துக்கணும். அன்னம்னா யாரும் சாப்பிட்றக்கூடாது. இப்போ நம்ம கரண்டி விட்டு எடுத்து ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அந்த சாதம் எச்சுப்பட்டதா அர்த்தம். ஸோ சமைச்சு எடுத்து கீழே வச்ச உடனே அதிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் எள்ளு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அது சாஸ்திரத்துக்கு தான் நம்ம எள்ளு போடுறோம். ஏன்னா எள்ளு என்பது சனீஸ்வரனினுடைய தானியம். சனீஸ்வரனும் ஆக்சுவலாக சனியை பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகன்னு சொல்லுவோம். சனியை பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம பித்ருலோகத்தோட கிரகமாக சனி தான் சொல்லப்படுது. அதனால் எள்ளு போகிறோம். ப்ளஸ் சனியும் யம தர்மராஜாவும் அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள். அதனால் நம்ம அந்த எள்ளை போட்டு பிசைஞ்சிட்டு அது நம்ம காகத்திற்கு வைக்கும்போது அந்த பித்ருகாரன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா பித்ருலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது போய் சேரும். இதில் என்னங்க எச்சரிக்கை அப்படின்னு கேட்டால், இதில் கலக்கப்படுற எள், கருப்பு எள், பித்து தர்ப்பணம் செய்யும்போது சாப்பாட்டில் கலக்கிறோம் இல்லையா கருப்பு எள், அந்த எள்ளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் இரவல் வாங்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எள்ளை வந்து கடன் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. எள்ளை கடன் வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஒன்று கடையில் வாங்கிட்டு வந்து தர்ப்பணம் பண்ணணும், இல்லைன்னா வீட்டில் ஆல்ரெடி எள் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணாதீங்க, அது பலன் தராது. இதிலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது முக்கியமானது. அடுத்தது அமாவாசை தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு 100 மடங்கு அல்லங்க, 1000 மடங்கு பலன்கள் உண்டு. தான தர்மங்கள் செய்கிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை புரிகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவ்வளவு நன்மைகள் உண்டு. அதனால் இந்த அமாவாசை நாளில் குறைஞ்சது ஒரு 3 பேர், அதிகபட்சமாக 5 பேர்த்துக்கு மேலே, எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் உணவினை வாங்கி கொடுங்க. வீட்டில் சமைச்சு கொடுக்கறது ஒரு வகை. என்னால் வீட்டில் சமைச்சு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கவலை வேண்டாம். நீங்கள் வந்து ஹோட்டலில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு கூட
கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த அமாவாசை நாளில் ஒரு பசுமாட்டினுடைய வயிற்று பசியை நீக்கினீங்கன்னா, முழுசும் நீக்கிட்டினோம். சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கொடுக்கறதுங்கிறது சாஸ்திரத்துக்கு. பட் அந்த பசுமாட்டினுடைய பசியை முழுவதுமாக நீங்கள் நீக்கிட்டீங்க உணவு கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது பரிபூரண லக்ஷ்மி வஷ்யம் ஏற்படும், பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அதனால் அந்த பசுமாட்டினுடைய பசியை நீக்கிடுங்க. ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுடைய பசியும் நீக்கிடுங்க. எள் கலந்த சாதத்தை வைத்து தர்ப்பணத்தையும் முடிச்சிடுங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த தை அமாவாசையில் எண்ணி 30 நாளில் உங்களுக்கு தடைப்பட்ட அத்தனை காரியமும் தடையில்லாமல் நடந்தே தீரும். எப்பேற்பட்ட பித்ரு தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் சூழ்ந்திருந்தாலும் அது நீங்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறதுனோட பவர் என்ன, சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அமாவாசை நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை செய்ய 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 முன்னோர்கள் அப்படியே குளிர்ந்து போவாங்க. குளிர்ந்து போன முன்னோர்கள் உங்களுக்கு அருள்னு அப்படியே பொழிவாங்க. அவங்களுடைய அருள் கிடைச்சா எல்லா தெய்வத்தின் அருள் கிடைச்ச மாதிரி அர்த்தம். ஏன்னா அவங்க தானே குலதெய்வம். குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் எந்த தெய்வம் சூழ்ந்திருந்தாலும், எந்த தெய்வத்தின் பாதகம் இருந்தாலும், எந்த கிரகங்களினுடைய கெடுபலன்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களை யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த முறை தை அமாவாசை நாள் ஆகப்பட்டது புதன்கிழமை வருது. அன்னைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. என்னன்னா திருவோணம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு திருநாளும் வருது. புதன்கிழமை விஷ்ணுவுக்கு உகந்தது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது. அந்த நாளில் அமாவாசையும் திருவோணமும் வருது. இந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நாம் தவற விடக்கூடாது, பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தணும்? அடுத்த கேள்வி, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு தாயாருக்கு மல்லிகை பூவை சாற்றி, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெறுமனே தாயாருக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபட்டாவே தாயினுடைய வசியம் கிடைத்துவிடும். ஆனால் இந்த தை அமாவாசையில் மல்லிகை பூவை தாயாருக்கு சாற்றி அந்த திருவோணம் என்று சொல்லக்கூடிய சுபநாளும் கூடி வருது. ஸோ அன்னைக்கு நாம் மல்லிகைப்பூவை சாற்றி எப்போ சாட்டலாம்? காலையிலையும் போய் பண்ணலாம், இல்லை ஈவினிங்கும் போய் பண்ணலாம். சாற்றி தேவியை வணங்கணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். லக்ஷ்மி வசியம் ஏற்படும். இதன் மூலமாக வியாபார தடை, தொழில் தடை இது எல்லாமே நீங்கி பணம் போதும் போதும் என்ற அளவில் பெருகும். சரிங்களா? இந்த அளவுக்கு சிறப்புகள் இதில் இருக்குது. அதனால் தை மாத அமாவாசையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. பயன்படுத்தி பயனின் அடையுங்க. அற்புதமான நன்மைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.